பிரியமானவர்களே, 2024 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் செழிப்பின் ஆண்டாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ப்ராஸ்பரிட்டி ஆண்டாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஆண்டிலே செழிப்பை காணச் செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். டியூட்டானமி சாப்டர் 8 verse 18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நான் சொல்லுகிறேன், ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னா அது கர்த்தருடைய பலன் மிக மிக முக்கியம். உங்கள் ஞானமோ உங்களுடைய எந்த ஒரு ஆற்றலோ அல்ல. நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கான அந்த பலனை கொடுங்க, அந்த ஐடியாவை கொடுங்க, அந்த காரியத்தை நான் ஆண்டவரை செய்யக்கூடிய அந்த ஞானத்தை கொடுங்க. உண்மையாகவே கர்த்தர் அந்த ஞானத்தையும் அந்த பலனையும் அந்த கிருபையும் தருவார் என்றால் நிச்சயமாகவே அந்த ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டிலே நிலைத்து நிற்கும். இந்த ஆண்டில் சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் எல்லா ஞானத்தையும் கிருபையும் உங்களுக்கு தருவார். உங்கள் பிஸ்னஸில் அந்த ஞானத்தை கேளுங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில் அந்த ஞானத்தை கேளுங்க, அந்த பலனை கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இந்த ஆண்டு ஐஸ்வர்யத்தின் ஆண்டாக, ஒரு செழிப்பின் ஆண்டாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். உண்மையாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அதன்படி இந்த ஆண்டில் செய்வார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த ஆண்டிலே கர்த்தாவே ஒரு செழிப்பின் ஆண்டுக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். என் தேவன் தாமே இந்த ஆண்டிலே கர்த்தாவே அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் ஆண்டவரே, எல்லா கிருபைகளையும், எல்லா கர்த்தாவே ஞானத்தையும் பலனையும் நீ தரவிடமா ஜெபிக்கிறேனப்பா. இந்த ஆண்டிலே கர்த்தாவே தேவன் தாமே கால் எடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆண்டை ஆண்டவரை சந்தோஷத்தோடு கால் எடுத்து வைத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டை முடிக்கும்போது சந்தோஷத்தோடு முடிக்கிற ஆண்டவரே, இந்த ஆண்டில் எல்லா நன்மைகளை கொடுங்க, சுகங்களை கொடுங்க. இந்த நாளில் வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. என் நாட்டில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, நல்ல சுகத்தை, நல்ல பலனை கொடுங்க. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் இருக்கிற பொருட்கள்லாம் பாதுகாக்கப்படுவதாக, எந்த ஒரு சேதம் வரக்கூடாது ஆண்டவரே. அவங்க உண்ணுகிற ஆகாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நல்ல பலனை கொடுங்க. வெளியில் போயிட்டு வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. எந்த ஒரு சேதம் வரக்கூடாது ஆண்டவரே. நாளில் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட அந்த வழி நடத்துங்க. எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளும் நல்ல ஞானத்தையும், நல்ல சுகத்தையும், நல்ல பலனை தாங்கப்பா. அன்றைய விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் மேல் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவளுக்கு நல்ல சுகத்தை, நல்ல பலனை கொடுங்க. ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும். இந்த நாளில் தேவனுடைய கரம் அவளை தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கோர்ட்டு கேஸ் எல்லாம் சாதகமாக்கி தாங்கப்பா. இதனால் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல சுகங்களை தாங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகள் எல்லாம் விளக்குங்க. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. இதனால நல்ல லாபங்களை இந்த வருஷத்தில் இந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை நீக்கப்படணுமா ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குங்க. நீரே கூட அந்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைய தினத்தில் நாம் உமன்ஸ் பிரேயரை வைத்திருக்கிறோம். எல்லாரும் எஸ்தர் திருச்சபைக்கு வரும்படியாக சகோதரிமார்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை சரியாக 10:30 நடக்கிற அந்த உமன்ஸ் பிரேயரில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆண்டில் நடக்கிற எல்லா கூடிகளை வந்து பங்கு பெறுங்க. தொடர்ந்து சால்வேஷன் டிவியை ஜெபித்தாலும் உங்களை காணிக்கலாம் தாங்குங்க. இந்த ஊழியத்தை தாங்க. நிச்சயமாக அநேக இடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து செல்வதற்கு கர்த்தர் இந்த ஆண்டில் நன்மையை காண செய்வாராக. தொடர்ந்து உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். God bless you.